ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். நல்லா ஐயா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்புங்க ஐயா. ஐயா நம்ம கடந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா பிறப்பின் ரகசியம் அப்படிங்கிற ஒவ்வொரு லக்னமா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய லக்னம் தனுசு லக்னம். இந்த தனுசு லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா அறிவும் இருக்கு, திறமையும் இருக்கு. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து தோல்வி எதனால நேரிடுது ஐயா? எல்லா லக்னத்துக்குமே கெட்ட பாவங்கள்னு ஒண்ணு இருக்கு. ம். 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் அப்படிங்கிறது கெட்ட பாவங்கள். அதுல இவங்களுக்கு 4ஆம் இடம் உபயராசியா வருது, 10ஆம் இடம் உபயராசியா வருது, 7ஆம் இடம் உபயராசியா வருது, லக்னமே உபயராசியா வருது. அதனால இவங்களுக்கு ஒரு ஸ்டேபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது மறுக்கப்படுகிறது இயற்கையிலேயே. ம். ஏற்றம் இறக்கத்தோட தான் இருக்கு, நிலையில்லா தன்மை. அதுல ஆற்றல் அறிவு கொடுக்கறதுக்கு குரு இருக்காரு. இவருக்கு லக்னாதிபதியே குருங்கிற போது மொத்தமாகவே ஒரு நம்பிக்கை, நாணயம், நேர்மை இதுக்கெல்லாம் இவருக்கு நல்ல அமைப்பு இருக்கு. உள்ளுக்குள்ள சுக்கிரனுடைய நட்சத்திரம், கேது என்கின்ற ஞானகாரகன், சூரியன் என்கின்ற அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் எல்லாமே இவங்களுக்கு இருக்கு. ஆனா இந்த 10ஆம் இடம் உபயராசியா போனதுனால அந்த சூரியனுடைய நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம், முக்கியமா ஒரு ஆளுமை திறன் கொடுக்க வேண்டிய கிரகங்கள் எல்லாம் உபயத்துக்கு போயிடுச்சு. அது ஒரு மெயின் ரீசன். அடுத்தது இவங்களுக்கு எப்பவுமே பாருங்க, 5ஆம் இடம் அப்படின்னா 5ஆம் இடம்ங்கிறது நல்ல அறிவு. அந்த அறிவு 10ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டால் மட்டும்தான் ஒருத்தர் மேல வர முடியும். ஆனா அதே 5ஆம் இடம் 4, 8, 12 தொடர்பு கொண்டால் இவங்களால சாதிக்க முடியாது. இப்ப நீங்க சொல்ற நபர்கள் அந்த மாதிரி 8, 12 தொடர்புல லக்னமோ 5ஆம் இடமோ மாட்டிக்குது. அதனாலதான் அந்த ஆற்றல் இருந்தும் அறிவு இருந்தும் 5ஆம் இடம் படிப்பை கொடுத்துருது, அறிவை கொடுத்துருது. ஆனா அந்த 5ஆம் இடம் 8, 12 தொடர்பு இருக்கனால அந்த அறிவுனால பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி வந்துட்டு. ஐயா அதே மாதிரி இவங்களை வாழ விடாமல் தடுக்கக்கூடியவர் நபர்கள் யாருங்க ஐயா? இவங்களுக்கு 6ஆம் இடம், 8ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய வீடு, சந்திரனுடைய வீடு. அப்ப ஒரு எதிரிங்கிறது காலச்சக்கரத்துக்கு 2ஆம் வீட்டா வர்றதுனால பணம் என்கின்ற ஒரு விஷயத்துல எதிரி வந்துருவாங்க ஆட்டோமேட்டிக்கா. ம். அதே மாதிரி ஆஹ், வேலை பார்க்கிற இடம், சர்வீஸ் பண்ற இடம், இது சார்ந்து இவங்களை எதிரிகளை சம்பாதிக்கிறதுக்கு ஏன் வாய்ப்பு இருக்குன்னா, நேர்மை, சத்தியம், தர்மம்ங்கிற பாதையில தான் இவங்க போவாங்க. அப்ப கண்டிப்பா இவங்களை மீட்டு அவங்க நல்லது டெவலப் ஆகணும்னு நினைப்பாங்க. அதுக்கு வழி இல்லைங்கும் போது இவங்களை எப்படியாவது ஒதுக்கணும், அல்லது இவங்களை கீழே இறக்கணும், இவங்களை நமக்கு பாதிச்சாதான் நம்ம முன்னேற முடியும்ன்ற மாதிரி எதிரிகள் உருவாகிட்டே இருக்கான். அதனால வேலை வாய்ப்பு சார்ந்ததுலையும், அந்தஸ்து கௌரவத்தை சார்ந்ததுலையும் இவங்களுக்கு தொழில் போட்டிகள் அதிகமாக வரக்கூடிய அமைப்பு இருக்கு. 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் இந்த மூணுமே ஒருத்தருக்கு நல்ல புகழை கொடுத்தும் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கும். ஆனா முதல்லயே சொன்ன மாதிரி இந்த சூரியன் பாக்கியாதிபதியா இருந்தாலும் கூட அந்த சூரியன் நட்சத்திர ரீதியாக 6ஆம் இடத்துல போய் இருக்கிறார், கார்த்திகை நட்சத்திரம். அதே மாதிரி சந்திரன் அட்டமாதிபதி ஆகிறார். 8 கூடை சந்திரனுடைய நட்சத்திரம் 6ஆம் வீட்டுல இருக்கு. அதனால இந்த நம்மலாம் ஜெனரலா சொல்லுவாங்க இல்லையா, மறைமுகமான எதிரிகள், செய்வினர், ம். ம். ஒருத்தரை சூனிய வச்சுட்டாங்க அப்படின்னு. இதெல்லாம் 6, 8ங்கிறது நம்ம ஜோதிட சாஸ்திரத்திலே இருக்கு. 6, 8 சம்பந்தப்பட்டால் நம் மறைமுக எதிர்ப்புகள் அப்படின்னு அந்த கணக்கு அங்க இருக்கு. அதே மாதிரி விரையாதிபதி செவ்வாயினுடைய நட்சத்திரமும் அங்க இருக்கு, 6ஆம் வீட்டுல இருக்கு. ஜென்ரலாவே ஒருத்தருக்கு எதிரிகள் ஏன் வாய்க்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7ஆம் இடம் அப்படிங்கிறது தான் மெயின் எதிரி. 7ஆம் இடம் 6ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டால் இவங்க எதிரிகளை ஜெயிக்க முடியும். ஆனா ஆறா 7ஆம் இடம், 6ஆம் இடம் என்பது நம்ம ஜெயிக்க முடியாம பண்றதுக்கு 12ஆம் இடமும் 8ஆம் இடமும் ஒரு காரணமா இருக்கு. அதனால அந்த 8, 12 லக்ன தொடர்பு இருக்கிறதுனால இவங்க தோற்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. நிறைய பேரு 6ஆம் இடம் வலுத்தவங்க ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. தனுசு லக்னத்துல வளர்ச்சி பெறக்கூடியவங்க இருக்காங்க.
இவங்களுக்கு நடக்கக்கூடிய திசாபுத்திகள் 6, 8, 12 தொடர்பு இருந்து நடக்கும்போது தான் இந்த தோல்விகள் ஏற்படுகிறது. இதுக்கு வந்து இவங்க அந்த 8, 12க்கு அகெயின்ஸ்டா இவங்க என்ன நட்சத்திரத்தை பிடிக்கணுங்கிறத அவங்க ஜாதகத்தை பார்த்து அதை டெவலப் பண்ணிக்கணும். அதை டெவலப் பண்ணிட்டீங்கன்னா வேற ஒண்ணும் இல்லை. 2, 6, 10 அப்படின்னா சிவன், அம்பாள், முருகன் இந்த 3 தெய்வங்கள் தான் இவங்களுக்கு எதுலையுமே வெற்றி பெறுவதற்கு ஒரு உறுதுணையா இருக்கும். அதை வந்து மேலோட்டமா நம்ம பிடிக்கணும். அவங்கவங்க ஜாதகத்துல லக்ன புள்ளி மாறும்போது இன்னும் கொஞ்சம் டெப்தா போய் எடுக்கணும். ஆனா நிச்சயமாக இவங்களுக்கு வந்து சந்திரனே அஷ்டமாதிபதி ஆகிறது வந்து ஒரு பெரிய இது. ஏன்னா டெய்லி ஒரு நட்சத்திரத்துல போற கிரகம் சந்திரன். ம். அவர் வந்து அஷ்டமாதிபதி ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, எப்ப பார்த்தாலுமே நம்ம யாராவது ஒருத்தர் நம்மளை சீண்டிக்கிட்டே இருப்பாங்களா அப்படின்ற வேதனையை கொடுத்தது. ஐயா பொதுவா தனுசு லக்னம்னு சொன்னாலே நிறைய பேர் உதவிகரமா இருக்காங்க. உதவி பண்றதுல இவங்க வந்து முன்னோடின்னு சொல்லலாம். ஆனா அந்த உதவியை கூட மறந்துடுறாங்க. மறந்தாலும் பரவாயில்ல. ஆனா இவங்களுக்கு வந்து என்ன சொல்லி காட்டுறது. அவங்க அப்படி பண்ணல, இது இப்படி பண்ணலன்னு சொல்லி காட்டுறது. அதே மாதிரி இவங்க பண்ண தர்மத்துக்கும் கரெக்டான இது கிடைக்கலைங்க, அங்கீகாரமும் கிடைக்கல. ஸோ எதனால இதெல்லாம் வருது? எதனாலயே பாத்தீங்கன்னா மேஜர் அசிங்கம், அவமானம் வந்து இவங்களுக்கு வந்து அதிகமாவே வந்துட்டு இருக்கு. ஸோ இதுதான் காரணம் என்னங்கய்யா? இப்ப யார் ஒருத்தருடைய ஜாதகத்துல இந்த சனி கூட நல்ல கிரகங்கள் தொடர்பு வச்சுக்குதோ இந்த தனுசு லக்னக்காரர்களுக்கு அசிங்கம் அவமானம் ஏற்படக்கூடிய அமைப்பு வந்துடுது. இப்ப சிறு பருவத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன், அதாவது பரணி நட்சத்திரம், அந்த 5ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் வந்து பருவ கிளர்ச்சியை உண்டு பண்ணி தவறான முறைகள் அசிங்க அவமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பை பண்ணிடுறாரு. அதே மாதிரி அந்த மிடில் ஏஜ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா தவறுகள் நடக்கிறது வந்து பேராசையினால் நடக்குது. இப்ப ஷேர் மார்க்கெட் ஆகட்டும், சூதாட்டம் ஆகட்டும், நம்பர் 2 பிசினஸ்ன்னு சொல்லி நம்பிக்கையின் பேர்ல ஏதோ ஒண்ணுல நம்ம வந்து சம்பாரிச்சா போதுன்னுட்டு போய் விழுந்துடுறாங்க. அதுக்கு காரணம் வந்து இந்த 5ஆம் பாவம் 8ஆம் பாவம் தொடர்பில் இருக்கிறதுனால இவங்க வந்து ரொம்ப கீழே இறங்கிடுறாங்க. ஏன்னா நான் முதல்லயே சொன்ன மாதிரி 6ஆம் இடத்துல இருக்கிற ரோகிணி நட்சத்திரம் 8ஆம் அதிபதியான சந்திரனை குறிப்பதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா தன்னை இழந்து விடுகிறார்கள். அதாவது எப்படியாவது நான் வந்து முன்னேறணும்னு தவறான ஒரு வசீகரத்துக்கு ஆளாயிடுறாங்க. அல்லது இவங்க யாராவது பிரெயின் வாஷ் பண்ணி அந்த நிலைக்கு கொண்டு போயிடுறாங்க. அதனாலதான் அசிங்க அவமானம் ஏற்படுது. எப்பவுமே ஒரு லக்னம் வந்து வில் பவரா இருந்ததுன்னா எந்த விதமான பிரச்சனையும் வராது. இப்ப இவங்களுக்கு லக்ன புள்ளி சுக்கிரன், கேது, சூரியன் இந்த 3 கிரகமும் சனி கூட தொடர்பு கொண்டால், சனி நட்சத்திரத்திலேயோ அல்லது சனியோடையோ சேர்க்கை பெற்றிருந்தால் நிச்சயமா அசிங்க அவமானம் ஏற்படுகிறது. அந்த ஜாதகத்தை பார்த்து அவங்க முன்னெச்சரிக்கை நடந்துக்கணும். இப்போ ஒரு சுக்கிர திசை நடக்குது, கேது திசை நடக்குதுன்னா, சனி கூட சேர்ந்து இருக்குதுன்னா அந்த காலகட்டத்தில் இவங்க ஒரு படிக்கிறதா இருந்தால் ஹாஸ்டல்ல படிக்கணும், அல்லது கட்டுப்பாடான இடத்துல போய் நம்ம இருக்க பழகிக்கணும். அந்த மாதிரி கொஞ்சம் புது நடவடிக்கைகள், யாரையும் நம்பி ஏமாறுறதுக்கு போகாம இருக்கணும். இதெல்லாம் ப்ரிகாஷன் தேடிக்கணும். ஆனா துரோகம்னு சொன்னீங்க இல்லைங்கய்யா, வெளிய இருந்தெல்லாம் துரோகம் பண்றது இல்லைங்க, கூட இருந்துதான் துரோகம் பண்றாங்க. அது ஏன் குறிப்பா தனுசு லக்னத்துக்கு நடக்கணுங்கய்யா? துரோகத்துக்கு அடிப்படை வந்து 12ஆம் இடம். இந்த 12ஆம் இடம் என்பது காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடமா வருது. அதனால வந்து இவங்களுடைய தோல்வியை அடைவதற்கு இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளும் சரி, நண்பர்களும் சரி காரணமாயிடுறாங்க. ஏன்னா 6ஆம் இடமும் அதிபதியும் சுக்கிரன் தான், 11ஆம் அதிபதியும் சுக்கிரன் தான். அதனால நட்பு வட்டாரமே பகையாகிறதுக்கு அங்க காரணம் இன்பில்ட்டா இருக்கு. அதே மாதிரிதான் பெண்கள் விவகாரத்திலையும் சுக்கிரன் வந்து 6ஆம் பாவமும் 11ஆம் பாவமும் ஆகும்போது நம்பி பழகின நபரே வந்து ஆண்களுக்கு எதிரியா மாறுறாங்க, பெண்களா இருந்தா ஆண்கள் எதிரியா மாறுறாங்க. அதுக்கு காரணம் வந்து துரோகத்துக்கு ஆட்படுறதுக்கு வந்து இங்க செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷன் நல்லா இல்லைங்கிறது தான். எப்பவுமே பாருங்க, மேஷ லக்னத்துக்கு 7, 8ங்கிறது சுக்கிரன் வீடு, செவ்வாய் வீடு. அதே மாதிரி சிம்ம லக்னத்துக்கு எடுத்துக்கோங்க, அதுல 9, 10 வரும், 4, 5 வரும். சிம்ம லக்னம் வந்து பெருசா நம்பி ஏமாறாது. ஆனா தனுசு லக்னம் பாருங்க, 6, 12ங்கிறது கனெக்ட் ஆகுது. 6ஆம் இடம் சுக்கிரன் வீடு, 12ஆம் ம். இடம் செவ்வாய் வீடு. ம். இந்த ரெண்டும் கனெக்ட் ஆகுறதுனால இந்த செவ்வாய் சுக்கிரனுங்கிறது தான் இந்த மாதிரி சீட்டிங் கேஸ்ல மாற்றுறது. ஐயா அதே மாதிரி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இந்த தனுசு லக்னக்காரங்க நினைப்பாங்க, நம்ம ஏன் இந்த லக்னத்துல பிறந்தோம், நம்ம என்ன கர்மா வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லுவோம். பிறப்பின் ரகசியம் பார்ப்போம்.
அதை பத்தி சொல்லுங்க ஐயா கொஞ்சம். கண்டிப்பா பிறப்பு என்பது நம்மளுடைய கர்ம பதிவுகள் எண்ணங்களை சுமந்து கொண்டு ஜீவன் எடுத்த பிறகு அந்த எண்ண பதிவுகள்னால தான் நம்ம வர்றோம். நம்ம எந்த ம், நட்சத்திரத்துல உயிரிழந்தோமோ அதனுடைய நட்சத்திரத்துல தான் பிறக்க வேண்டிய அமைப்பு ஏற்படுகிறது. அதே மாதிரி தான் லக்ன புள்ளி விதி கொடுப்பனையை தீர்மானிக்கிறது. ம், அதனால இப்ப பிறப்பின் ரகசியத்துல இவங்களுக்கு வர வேண்டியது என்ன அப்படின்னா, காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடம் அப்படின்னா, நீ ஊருக்கெல்லாம் வழிகாட்டு. அதாவது போய் ஒரு வாத்தியார் வேலையை பாரு, நல்லா ம். 4 பேரை தூக்கி விடு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த முன் கர்மாவுல குருவினுடைய சாபத்துக்கு ஆளாகிறது. அப்ப அதனுடைய தாக்கத்துக்காக வர்றது. அதே குரு தான் இவங்களுக்கு காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடமா ஆகுது. அதனால வந்து மெயினா இவங்களுக்கு குருவினுடைய துணை வேணும். நேர்மை, சத்தியம், தர்மத்தை தவறாம இருக்கணும். ஒரு சிறு தவறு யாரும் பார்க்கலையே நம்மளும் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சா கூட இவங்களுக்கு பெரிய தண்டனையா வந்துடும். அதனால தூய்மையாக வாழ்வதற்கும் நல்ல அறநெறியோடு ஒழுக்கத்தோடு எல்லாரோடையும் சர்வீஸ் பண்றதுக்கும் தான் இந்த பிறவி கர்மா இவங்களை பிறக்க ரகசியமா வச்சிருக்கு. கிட்டத்தட்ட தனுசு லக்னக்காரங்களுக்கு இருந்த டவுட்ஸ் எல்லாமே நீங்க வந்து நிவர்த்தி பண்ணிட்டீங்க. ஸோ மேலும் அடுத்தடுத்த லக்னத்துக்கு பார்க்கலாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க வந்து எங்களுக்கு இன்டர்வியூ பண்ணி கொடுத்ததுக்கு. நன்றிங்கய்யா. மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். நன்றியா நன்றியா.